அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கே இந்த வழக்கை பத்தின அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்ன பண்றது, நமக்கே தகவல் வந்து லேட் ஈவினிங் தான் நேற்று கிடைச்சது. ஏன் அப்படின்னா திமுக வந்து இந்த வழக்கு சம்பந்தமான தகவல் வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு நிறைய வேலை பார்க்குறாங்க. மீடியாக்களை மிரட்டலாம் செய்யறாங்க. சரிப்பா, என்ன வழக்கு, எதை பத்தி பேசிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம கேட்கிறவங்களுக்காக ஒரே ஒரு லைன்ல அது என்ன வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்தது, என்ன அப்டேட் அப்படிங்கிறத பாத்துருவோம். 2011 ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிக்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமி அவங்கள 2735 வாக்கு வித்தியாசத்துல ஸ்டாலின் ஜெயிக்கிறாங்க. பட் ஸ்டாலின் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு அந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் சைதை துரைசாமி என்ன பண்றாங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்க போடுறாங்க. என்ன சொல்லி போடுறாங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்து இந்த தேர்தலில் வந்து முறைகேடு பண்ணி ஜெயிச்சிருக்காரு, அவருடைய இந்த தேர்தல் வெற்றியே செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல ஒரு வழக்க போடுறாங்க. அதுக்கு இவங்க சொன்ன காரணங்கள் வந்து அந்த தேர்தல் முடிவு வெளியாயிட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு டைம்ல நான் லீடிங்ல இருந்தேன், இன்னொரு டைம் ஸ்டாலின் லீடிங்ல இருந்தாரு, இது மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருந்தது. ஆனா திடீர்னு கடைசியில வந்து ஸ்டாலின் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அறிவிச்சாங்க. சோ அந்த அறிவிப்பு மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி நீதிமன்றத்துல சொல்றாங்க. இது போக ஸ்டாலினுடைய அப்பா சிஎம் அப்படிங்கிறதுனால, அதாவது 2011 அவங்க சிஎம் அப்படிங்கிறதுனால போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டு இந்த ஓட்டு வாங்குறதுக்காக மக்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிறத பெரிய அளவுல கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டாலின் வந்து இந்த தேர்தலில் முறைகேடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காரு, அவருடைய வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி அவர்கள் 2011 சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்க போட்டாங்க. அங்க ஒரு 5-6 வருஷம் சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7-8 வருஷமா உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா என்ன நடந்தது அப்படின்னா டிசம்பர் 4ஆம் தேதி இது சம்பந்தமான விவாதங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த வழக்கு சம்பந்தமான விவாதம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்துல பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. சோ அந்த விவாதத்தை பார்த்த எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது டிசம்பர் 11 உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஹியரிங்ல கண்டிப்பா ஸ்டாலினுக்கு எதிரான உத்தரவை உச்ச நீதிமன்றம் போடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஏன் அப்படின்னா சைதை துரைசாமி தரப்புல இருந்து நிறைய ஆதாரங்களை உச்ச நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த அடிப்படையில தான் நாம டிசம்பர் 11ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ நேத்தி அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கம் லிஸ்ட் ஆச்சு. ஸ்டாலின் தரப்புக்கு ஆதரவாக இந்தியாவிலேயே ஒரு மூத்த வழக்கறிஞர், ரொம்ப அதிக பணம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கபில் சிபில் அவர்கள் ஆஜராயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கபில் சிபில் அவர்கள் வந்து இந்த ஃபீஸ் வாங்கி சம்பாதிச்சிருப்பாங்கல்ல, அதுல பெரும்பாலான சம்பளம் வந்து திமுக கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக எந்த வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் போனாலும் கபில் சிபில் அவங்களை வந்து கூப்பிட்டுட்டு வந்துருது. அவங்கள ஒரு கேஸ்ல வந்து அப்பியர் ஆக வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் வந்து அப்பியர் ஆகிட்டு போறாங்க அப்படின்னா 20 லட்சம் 30 லட்சம் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமா. சோ அவங்க தான் நேத்தி ஸ்டாலினுடைய இந்த தேர்தல் முறைகேட்டு வழக்கிலையும் அப்பியர் ஆயிருந்தாங்க. ஆனா என்ன அப்படின்னா வாதங்களை எடுத்து வைக்கல, நாங்க இதை மாதிரி தப்பே செய்யல, 2011 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் நேர்மையா நின்றுதான் ஜெயிச்சாரு அப்படின்னு வாதங்களை எடுத்து வைக்கல. திமுக தரப்போ கபில் சிபில் அவர்களோ வாதங்களை எடுத்து வைக்கல. மாறா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைம் கேட்டிருக்காங்க, கெஞ்சி கூத்தாடி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இது சம்பந்தமா நாங்க இன்னும் நிறைய ஏதாவது பொய் புரட்டெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல நேற்று ஸ்டாலின் தரப்பு கெஞ்சி இருக்கு. கடைசியா வேற வழியே இல்லாம உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு வந்து ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. சோ இன்னைக்கு நேத்தி வந்து திமுக தரப்பு தப்பிச்சிருக்கலாம், பட் இன்னும் ஒரு மாசத்துல அந்த உத்தரவு அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியாக தான் போகுது. என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த வழக்கு வந்து ஒரு 15 வருஷமா நடக்குது. 2011 ஸ்டாலின் ஜெயிச்சது, 2025 இந்த வழக்கு நடக்குது. பட் இப்போவும் போயிட்டு இவங்க டைம் கேட்கறாங்க அப்படின்னா நேரடியா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்ல, அதுல முறைகேடு நடந்திருக்கு, அதுக்கான ஆதாரம் சைதை துரைசாமி கிட்ட இருக்கு, நீதிமன்றத்திலையும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பொதுவா இத மாதிரி தேர்தல் வெற்றிகள் செல்லாது அப்படின்னு அறிவிக்க சொல்லி போடுற வழக்கெல்லாம் நீதிமன்றம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல முடிச்சு வச்சிருவாங்க. கனிமொழியோட வெற்றிக்கு எதிராக 2019 வழக்கு போடப்பட்டது, நீதிமன்றம் முடிச்சு வச்சாங்க. 2016 நிறைய பேர் போட்டாங்க. சோ அதெல்லாம் நீதிமன்றம் வந்து ஒரு 4 வருஷத்துல முடிச்சு வச்சிருவாங்க. பட் இந்த வழக்கு மட்டும் ஒரு 15 வருஷமா இழுத்துக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல உத்தரவு அப்படிங்கிறது வெளியாயிடுச்சு அப்படின்னா
ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு அப்படியே லப்பர் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ஸ்டாலினுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா 2026 தேர்தலில் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதெல்லாம் கிடையாது, எம்எல்ஏ வேட்பாளராக கூட நிக்க முடியாது. சோ அதுக்கு பயந்துதான் அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது அத மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துருமோ, உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் இப்ப திமுக வந்து நடுங்கி இந்த வழக்கு அப்படியே தள்ளி கொண்டு போயிடலாம், தேர்தல் வரைக்கும் தள்ளி கொண்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பட் ஏற்கனவே நிறைய முறை இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தை நீங்க ஏமாத்திருக்கிறதுனால ஜனவரி 21 உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்த நீங்க அப்பயும் போய் டைம் கேட்டீங்கன்னா சும்மா விடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. பட் ஜனவரி 21க்காக காத்திருப்போம். இப்போ டிசம்பர் 11 இது நடக்காம போயிடுச்சு. பட் ஜனவரி 21 நீங்க நினைக்கிறது நான் நினைக்கிறது எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல திமுகவை சேர்ந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க சேர்மனா இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சங்கர் வந்து கவுன்சிலரா இருக்காரு. சோ அவங்க தொடர்புடைய இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. 3-4 நாள் அந்த சோதனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அது சம்பந்தமான இமேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நான் ஒன்னொன்னா டிஸ்பிளே பண்றேன், நீங்களே பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட சாதாரணமா இந்த இடி ரைடு வந்து அங்க நடக்கலங்க. அவங்க வந்து ஏலக்காய் நிறுவனம் வச்சிருக்காங்க, கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதுதான் அவங்க தொழில். ஸோ அங்கேயும் அவங்களுடைய வீட்லயும் தான் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சோதனை நடத்திருக்காங்க. நார்மலா அங்கங்க எங்கேயாவது நம்ம அமலாக்கத்துறை சோதனை நடக்குது அப்படின்னா ஒரு 2 வேன்ல போவாங்க, 2 கார்ல போவாங்க, ஒரு 10 பேர் போவாங்க, அப்படிதான் கேள்விப்படுவோம். பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சோதனை நடத்த மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கார்ல வந்து நபர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 30 கார்ல வந்திருக்காங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து இவங்களுடைய இடங்கள்ல சோதனை நடத்துறதுக்காக வந்திருக்காங்க. வந்ததோட மட்டும் இல்லாம ஒரே நாள்ல ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துல சோதனையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போகல, கிட்டத்தட்ட 4 நாள் சோதனை அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுறப்பவே ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியும், இந்த அமலாக்கத்துறை இந்த வருமான வரி சோதனை வந்து அந்த சேர்மேனுக்காக கிடையாது. ஒரு சேர்மேன் கிட்ட எவ்வளவு பணம் இருந்த போது அவங்க இடங்கள்ல சோதனை பண்றதுக்கு இவ்வளவு பெரிய டீம் வருவாங்களா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கே புரிஞ்சிக்க முடியும். நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், இது வந்து அந்த சேர்மன் ராஜேஸ்வரிக்கு அவங்களுடைய கணவர் கவுன்சிலருக்கு போட்ட ஸ்கெட்ச் கிடையாது, சபரீசன் அவர்களுக்கு போட்ட ஸ்கெட்ச் அப்படின்னு. ஏன்பா சபரீசன் என்னன்னா, நேற்று வீடியோ பார்க்காதவங்களுக்காக சொல்லிடுறேன். இவங்க ஏலக்காய் வியாபாரம் பண்றாங்கல்ல, சோ இவங்க வந்து கேரளாவில இருந்து தான் ஏலக்காவை வாங்கிட்டு வந்துட்டு இங்க விற்பனை செய்யறது, வெளியில எக்ஸ்போர்ட் பண்றது பண்றாங்க. ஆனா இவங்க சொல்றது கேரளாவில இருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னு. ஆனா கேரளாவில இவங்களுக்கு சொந்த தோட்டமே இருக்காம், பல 100 ஏக்கர் சொந்த தோட்டமே இருக்காம். அந்த சொந்த தோட்டம் எப்படிப்பா ஒரு சேர்மேனுக்கு பல 100 ஏக்கர்ல கேரளாவில வரும் அப்படின்னா, அங்கதான் சபரீசன் பேர் அடிப்படுது. சபரீசனுடைய பினாமி தான் இவங்களோட சபரீசன் கொடுத்த பணம் தான் இவங்க மூலமா கேரளாவில ஏலக்காய் தோட்டமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 70 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் உள்ள போயிருக்காங்க. பட் பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்லாம் இவ்வளவு பெரிய தகவலா இருந்துட்டு இருக்கு. பட் என்ன நடக்குது, அடுத்தடுத்து அமலாக்கத்துறை என்ன செய்வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் லிஸ்ட் ஆக போகுதுங்க, விசாரணைக்கு வரப்போகுது. என்ன அப்படின்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து இங்க திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல வந்து தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்கல்ல, அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அந்த வழக்கம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகுது. ஏற்கனவே பார்லிமெண்ட்ல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. திமுக எம்பி எல்லாம் எங்கடா மூஞ்ச வச்சுக்கிறதுன்னு தெரியாம அசிங்கப்பட்டு இருக்காங்க. ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் பண்ணோம் அப்படின்னு இவங்க சொன்னதுக்காக பெரிய அளவு பார்லிமெண்ட்ல சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்திலயும் திமுகவுக்கு வந்து ஒரு செவுட்டடி அப்படிங்கிறது இந்த வழக்கிலையும் கிடைக்கும். 90% வழக்குல வந்து இவங்க வந்து அடி வாங்கிட்டு தான் வருவாங்க உச்ச நீதிமன்றத்துல. சோ இன்னைக்கும் 100% இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்க வழக்குல வந்து திமுகவுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிக்கும். அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அந்த கேஸ் வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆகி ஆர்குமெண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா அதையும் உங்ககிட்ட வந்து பேசுறேன். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.